நத்தம் அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்பு மீது தனியார் சொகுசு பேருந்து மோதியதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் பேருந்தில் இருந்தவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். கோயம்புத்தூரில் இருந்து தேவக்கோட்டை நோக்கி 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு இரவு 11 மணியளவில் தனியார் சொகுசு பேருந்து ஒன்று வந்துள்ளது. பேருந்தை மதுரையைச் சேர்ந்த செந்தில்குமார் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் அதிகாலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வழியாக பேருந்து சென்று கொண்டிருந்தபோது சாலையின் நடுவே இருந்த தடுப்பு மீது பலமாக மோதியது. திடீரென பேருந்து மோதியதில் ஏற்பட்ட பலத்த சத்தம் கேட்டு பேருந்துக்குள் இருந்த பயணிகள் அலறினர். பயணிகள் இறங்க வேண்டிய படிக்கட்டு பகுதி முற்றிலும் சேதமடைந்ததால் அந்த வழியாக பயணிகள் இறங்க முடியாததால் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பயணிகளை மீட்டனர். இந்த விபத்தில் ராணி என்பவருக்கு காயம் ஏற்பட்டது. காயமடைந்தவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்கு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலையின் நடுவில் உள்ள தடுப்பில் ஒளிரும் பட்டைகள் அமைக்காததால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதால் நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.